முதல்வருடன் ஸ்ருதிஹாசனின் குட்டி சாட். இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? நயன்தாரா திரிஷாவை முந்தினாரா சாய் பல்லவி? எங்கே போனார் சந்தானம்? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தினமும் நடைபயிற்சிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அவர் வழக்கம் போல நடைபயிற்சிக்கு வந்தபோது அவரை நடிகை ஸ்ருதிஹாசன் எதேச்சையாக சந்தித்துள்ளார். இதனையடுத்து இருவரும் பூங்காவில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து பரஸ்பரம் சிறிது நேரம் உரையாடியுள்ளனர். அப்போது எடுக்கப்பட்ட போட்டோ சோசியல் மீடியாவில் தற்போது வைரலாகி உள்ளது. இருவரும் என்ன பேசி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களின் பட அறிவிப்பையே ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பார்கள். அப்படி ஓவராக ஹைப் ஏற்றப்பட்டு அறிவிப்போடு நின்ற படங்கள் ஏராளமாக உள்ளன. அந்த வகையில் ரஜினியின் ஜக்குபாய், கமலின் மருதநாயகம், விஜயின் யோகன் அத்தியாயம் 1, அஜித்தின் மிரட்டல் ஆகிய 4 படங்கள் அறிவிக்கப்பட்டு டிராப் ஆகின. நீங்கள் எந்த படத்திற்கு இன்னும் வெயிட் பண்றீங்க? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தலைவர் 173 படத்தில் நடிப்பதற்காக சாய் பல்லவியிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது. இவருக்கு இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை ஆஃபர் செய்துள்ள படக்குழு இதற்காக ரூபாய் 15 கோடி வரை சம்பளம் பேசியிருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. பல ஆண்டுகளாக கோலிவுட்டை கட்டி ஆண்ட நடிகைகள் திரிஷா, நயன்தாரா இவர்கள் வாங்கிய சம்பளத்தை விட இது அதிகம் என சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த சந்தானம் தற்போது என்ன செய்கிறார் என்பதே தெரியவில்லை. கடைசியாக வெளிவந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் தோல்வி அடைந்தது. அதனை அடுத்து அவர் தில்லுக்கு துட்டு படத்துக்காக அவர் கிரைம் எழுத்தாளர் ராஜேஷ்குமாரை சந்தித்து பேசினார் என கூறப்பட்டது. ஆனால் அப்படத்தின் அறிவிப்பும் எதுவும் வெளியாகவில்லை. தோல்வியில் இருந்து விரைவில் மீண்டும் வருவாரா சந்தானம்?